ஹலோ கேஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 43, 44, 45 3 எபிசோட் வந்து சேர்த்து போடுங்கப்பா. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு வந்து வீடியோ வந்து பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹாங் தான் சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கிட்ட. ஸோ அவருக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று இங்கேயே வந்து ஸோ அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி வந்து லேர்ன் பண்ணிக்க அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்டராக வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா உங்களோட சிட்டிக்கு வந்து நீ வந்து இன்ஸ்ட்ரக்டராக ஆகலாம். உன்னோட சிட்டி இல்லை எந்த சிட்டி வேணால் வந்து கிளையில இல்லைனா போகலாம். சரி ஓகே நான் வந்து என்னோட சிட்டிக்கு வந்து போக விரும்புகிறேன் ஹாங் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. முதல்ல நீ வந்து காட் ஆஃப் வார் அவனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். ஏன்னா ஹீரோ ஈவன் இன்ன வரைக்குமே அவங்க காட் ஆஃப் வார் அந்த டைட்டில் வந்து இன்னும் வாங்கலை. ஓகேன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அப்படியுமே அந்த இடத்துல வந்துருக்கு. அந்த ஒரு ஏ வருது. அந்த ஏ வந்துட்டு ஹலோ மிஸ்டர் லிங்ஃபெங் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ உன்னை இது மாதிரி எனக்கு பார்த்துலன்னா ஸோ நீங்கள் என்கிட்ட தான் வந்து டவுட் கேட்டீங்க. நான் தான் அந்த ஆம்பளை வாய்ஸில் பேசினேன். சீனியர் ஷீயோட வாய்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏஐ தான் வந்து பேசிருக்கு. ஓ அது நீ தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு ஆகுது. சரி ஓகே உங்களுக்கு நான் ஆர்டர் வந்து இங்கே வெயிட் பண்ணுறேன் இங்கே வாங்க அப்படின்ட்டு கூட்டு போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த கிங் லெவல் ஃபைட்டர் ஜெட்டு அந்த ஒரு ஜெட்டு பார்த்தீங்கன்னா வந்து கீழேருந்து அந்த பார்க்கிங்லேருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ ஜெட்டு வந்து வெளியே வந்துட்டு ஹீரோவில் பார்த்து மண்டரம் வர மாதிரி இருக்குடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதுவே உங்களுக்குள்ள ஒரு ஏஐ வந்து உள்ளே வந்து செட் ஆகிருக்கும். அந்த ஏ வந்து உங்களை கைட் பண்ணும் மிஸ்டர் லிங்ஃபெங். இது உள்ளே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க எல்லாமே வந்து இருக்குது. ஸோ மறக்காம அது திரும்ப வாங்க ஹாப்பி ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஏ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோலாம் வந்து என்ன சொல்கிறது உண்மையில வர மாதிரி இருக்குது. அப்படி இது என்ன ஸ்பீடில் போட வைக்க. ஸோ உள்ளே நீங்களே போய் டைல் பண்ணலாம். சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏட்டு பற்றி நான் தலைவனை சொல்லிட்டு போகிறேன். அந்த ஏ இடத்துல பண்ணி போகுது. ஸோ தலைவன் வந்து உள்ளே போனோன்னே என் லைட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோ ஆர்டர் பண்ண ஆர்மரு அப்படின்ற மாதிரி எல்லாமே சைடில் இருங்க. ஸோ அந்த இடத்த பக்கம் திடீர்னு அங்கே ஒரு ஏ வந்து என்ன பண்ணுறது ஹீரோ வந்து ஸ்கேன் பண்ணுது. ஸோ இந்த ஓனரை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ண சொல்லிட்டு ஐடி இது பண்ணிட்டு நீங்கள் வந்து எப்போனா கால் பண்ணலாமா சார் எனக்கு ஒரு பேர் வைங்கன்னா. ஸோ உங்களோட பேர் வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அப்படின்ற பேர் நம்ம ஓகே மாஸ்டர் இந்தாங்க உங்களோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்னு போய் கரெக்டாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த காட் ஆஃப் வார் சூட்டு அப்புறமா வந்து ஸோ இந்த மேனுவல் புக்கு அப்புறம் ஒன்று வெப்பன் 3மே இருக்குது. ஹீரோ சொல்கிறான். ஸோ இது வந்து ஒரு ரிங்காக இருக்கலாம் அந்த சூட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேண்ட் க்ளவுஸாக இருக்கலாம். எனக்கு க்ளவுஸாக இருக்குன்னு யோசிச்சு நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பக்கம் வரங்க கொய்யால் அந்த சீட்டே வேறமாக இருக்குது. இதில் எக்கச்சக்க கண்ட்ரோல் இருக்குன்னு கவலைப்படாதீங்க மாஸ்டர் இதில் வந்து ஆட்டோ பையில் தான் நீங்கள் போக கற்றுப்பி வந்துட்டு சரி ஹீரோ வந்து சரி ஓகே வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து இதை பார்க்குறாங்க. அந்த இடத்துல நேரம் கிங் லெவல் ஜெட்டா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கூட எல்லாமே வியந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா அந்த கிளப்புக்கு வந்து வராங்க. ஸோ அந்த கிளப்புக்கு அவனும் வந்துட்டு ஸோ அவனும் போகிறான். ஸோ முதல்ல இந்த பிளாக் காட் சூட் இந்த சூட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஸோ அப்படியுமே வந்து போட அது வந்து கையில் வந்து மாட்டிக்குது. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் இது வெயிட்டாக தெரியுதுன்னா ஆனால் பிரச்சனை இல்லை. இது மட்டும் கொஞ்சம் பிளட்டு கூட வந்து கலந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் ஸ்கின் மாதிரி அந்த லேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வெற்றி பண்ணி சரி ஓகே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பார்க்கலான்னு சொல்ல. ஸோ அவனோட காலிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் காட் சூட் அந்த சூட் வந்து உருவாக்க கொஞ்சம் அப்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பயங்கரமாக இருக்குது. இதனோட டிஃபென்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ஹேண்டில் லாங்காக இருக்குல்ல அந்த ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணிக்கிறான். அந்த எபிலிட்டியுமே வந்து ஒர்க் ஆகுது. பரவாயில்ல அப்படின்னு ஆசைப்படுறது எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஒரு ஏதோ தேடி போயிட்டு இருக்கான். எதுனா வந்து காட் ஆஃப் வார் அட்வான்ஸ் காட் ஆஃபராக ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ அதுக்கேற்ற ஒரு மாஸ்டர் தேடி போயிட்டுருக்கான். என்னடா அது என் நேரத்துக்கு மட்டும் ஒரு மாதம் வருது சும்மா தேடிட்டு இருக்கும்போதெல்லாம் நிறைய மாதம் நம்ம தேடிடும் நம்ம தேடி போகும்போது ஒரு மாதம் வர மாட்டேது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோ இதில் ட்ராக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஒரு இடத்துக்கு போகிறான். சரி கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி வந்து ஜிபிஎஸ்சில் காட்டு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட சர்ச்சு சரியா வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இது வரணும் சர்ச் பண்ணி பார்க்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டொமோடோ டிராகன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொமோடோ டிராகன் அப்படின்ற ஒரு டிராகனும் அந்த இடத்துல வந்து இருந்துட்டு கொய்யால எனக்கு கேட்ட ஆப்பனன்றா ஒருத்தரா பரமா அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த அட்டாக் பண்ணாமல் அதுவும் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஹீரோவா. ஆனால் ஹீரோலாம் விடாமல் மாற்றி மதியில் கிழிச்சிக்கிட்டு போட்டுருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அது வந்து சரியான டேமேஜ் இருக்கு ஹீரோ. சரி ஓகே என்னோட ஃபுல் பவர் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த டிராகன் தான் வீக்காக இருக்கா இல்லை நான் தான் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். அப்படின்ற தலைவர் என்ன பண்ணுறான்னா போய் வந்து கீறிட்டு போய் என்ன பண்ணுறான் அது சாவடிச்சிட்டு இருக்கான் இந்த இடத்துல. அதுவும் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் பிரெத் அந்த ஒரு அட்டாக் வந்து ஹீரோ அடிக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷீல்டு வச்சு வந்து தடுக்க ஹீரோட நம்ப முடியல. அட்டாமிக் பெர்த்தே என்னோட ஷீல்டு வந்து மாற்றி விடுதோம். உண்மையிலேயே இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் தான். நான் வந்து நல்ல சாய்ஸ் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி திரும்ப அட்டாக் பண்ணேன். ஸோ அவன் அந்த கிளைடரில் பறந்து போயிட்டு இருக்கான். இதனோட ஸ்பீடும் கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணது ஹீரோ அதெல்லாம் போயிட்டு சரி ஓகே உன்னோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது பண்ணுற அட்டாக்கையும் தலைவன் பார்த்தீங்கன்னா வந்து ஷீல்டில் தடுத்துட்டு இருக்கான். சரி ஓகே இதோட இதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவனை என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட கிளைடரை பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சின்ன சின்ன டிராகர்ஸாக மாற்றி ஒன்றா பற்றி
ஸ்பின் பண்ணி அது வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுவும் சரியான டேமேஜ் அடிக்க அவனும் பிளாக் கார்ட் சூட்டை போகிறான். அதுவும் ஒரு அடிக்க அவ்வளோ தெரிச்சுன்னு இருக்கிறான். பரவாயில்ல, இந்த பிளாக் கார்ட் சூட்டோட டிஃபென்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இது இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ள ஒன்றுமே எனக்கு உரைக்காத மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ அட்டாக் வாங்க அப்படின்ட்டு சரி ஒருத்தர் அப்புறமா சரி ஓகே எவ்வளோ அந்த கூட பேட் தலைவனும் ட்ராகஸ் வச்சு அது வந்து சின்ன சின்ன துண்டோ வெட்ட ஆரம்பிக்க. அதுவும் வழியில் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கு சந்தத்தில். அது வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுற தலைவன் என்ன பண்ணுறான், ஸோ 9th அண்டர் சேபர் 4th ஃபார்ம் அப்படின்ட்டு ஒரே வெட்டு தான். அவ்வளோ பெரிய டிராகனோட தலையை பார்த்தீங்கன்னா துண்டா கீழே வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹீரோ வந்து அதில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக பிரிக்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 365 சின்ன சின்ன நைஃப்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான வெப்பனாக இருக்குது அப்படின்னு அவன் பெரிய நைஃபை மாற்றி போகிறேன். சரி சொல்லிருக்கான். சரி ஓகே இதனோட கொம்பை மட்டும் எடுத்துகிட்டு போனால் எனக்கு போதுன்னு நினச்சிட்டு அவனுமே வந்து அந்த கொம்பு வெட்டி அவனோட பேக்கில் வந்து வச்சுக்கிறேன். சரி ரைட் இப்போ போய் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதான் போயிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து மார்ஷல் கிளப்போட ஒரு மெயின் ஆளுக்கு வந்து வராங்க. ஸோ அந்த ஆளுக்கு வந்து ஸோ அந்த 2 இது பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு ஏப்போட போன் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு கொமோட டிராகனோட போன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது போதும் லாங் ஃபைன், உங்களை வந்து நாங்கள் வந்து ஸோ சீனியர் காட் ஆஃப் ஆர்டராக வந்து மாற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அப்ளிகேஷன் வந்து நானே போகிறேன். அது முடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கான ஹெல்மெட் வந்து உங்களுக்கு வந்துடும், டெலிஃபோ ஹெல்மெட். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து 20 பில்லியன் வந்து உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோலாம் சரியான ஷேக். அப்புறம் அவ்வளோ காசு இதில் வருதான்னு. ஸோ அந்த சீனில் ஹீரோ நான் வீட்டுக்கு போகிறான். அதுக்கப்புறமா வந்து அவனோட வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அவனுக்கு வந்து அந்த டெலி ஹெல்மெட் கொடுக்க வந்திருக்காங்க. டெலி ஹெல்மெட். ஸோ இது வந்து டெலி ஹெல்மெட்டா, இதுதான் வந்து காட் பிளேஸுக்கு உள்ளே போகிறதுக்கான கீயா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். வந்து அந்த பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த காட் பிளேஸ் வந்து நிறையவே ரூல்ஸ் இருக்குது, எக்கச்சக்க காட் ஆஃபர்ஸ் வந்து ஒன்றா இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாருக்குமே பேசலாம் பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நினச்சா உங்களுக்கு எக்கச்சக்க ரிசோர்ஸ் இருக்குது, நிறைய புக்ஸ், நிறைய லேர்னிங் ஸ்கில் இருக்குன்னு அவனுமே நம்ம சீனியர்ஸ் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ சீனியர்ஸ் நான் வந்து எல்லா ட்ரைனிங் கேம்ப் வந்து முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்டராகவும் என்னோட சிரிக்க மாட்டேன். எவ்வளோ தைரியம் தான் அப்படி ஃபோன் எடுத்து சொல்லுவேன், நேரத்தில் வர மேடா போட்டுருக்கேன் ஒழுங்காக நீ இப்போ வர அப்படின்னு நம்ம அக்காக்காரி கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நம்பர் 2 அவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பரவாயில்லடா இந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக எங்கள் எல்லாரும் விட வந்து நீ வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஜெனின்றப்ப லுங்ஃபேங் இந்தாடா மொத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கிஸ் நம்ம ஹீரோட வந்து கொடுத்தோம்னா ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியல அடப்பாங்களான்ற. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங் ஒரு மெசேஜ், லைட் கண்டிப்பாக நீ வெளியே கூட வந்து உன்னோட ஒரு ரியாலிட்டி ஃப்ரெண்டாக இருப்பேன் நான் நம்புறேன் அப்படின்னு மெசேஜ் லுங்ஃபேங் உண்மையிலே நீ தரமே சொல்கிறேன் லைட்டுமே நினைக்கிறேன். இந்த ஜக்கம் வில்லியம் வந்துட்டு பரவாயில்லப்பா வந்து வெளியே போயிட்டா, இதுக்கப்புறம் வந்து நீ தான் வந்து டாப் 1 இருப்பல அப்படின்னு இருக்க லைட்டில் வந்து வில்லியம் தூக்கி போடுறாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறான், டேரெக்டாகவே வந்து எலக்ட்ரானிக் கேம்பில் போய் நம்ம டீச்சர்ஸ் வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ டீச்சர்ஸ் உங்களை பார்த்தது வந்து ரொம்பவே சந்தோஷம், நான் இங்கே வந்து கிளம்ப நேரம் வந்து 2 பேருமே சொல்லிட்டு கிளம்ப பரவாயில்ல இந்த பையன் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் கேம்பில் இருக்காங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே பாய் பாய் ட்ரைனிங் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல கிளம்புறாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது. நான் நெக்ஸ்ட் எபிசோட் நான் சில ஆட் பண்ணிருக்கேன், மறக்காம வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ 44வது எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மார்ஷல் கிளப் வந்து சீனியர்ஸ்லாம் வந்து டேய் லுங்ஃபேங் தான் புது இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அவங்களாம் சரியான ஷாக்கு. சீனியர்ஸில் உண்மையிலேயே அந்த பையன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டு இருந்தா குறைச்சி நாள் அப்படின்னு பரவாயில்லடா வந்து நம்ம பையனை அப்படி நிரூபிச்சிட்டான்டா அப்படின்னு வந்து ஸோ ஹீரோ சொல்கிறோம். ஸோ நம்பர் 1 ஸோ வந்து டெஸ்டினேஷன் நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஜெயினானதுக்கு நம்ம போகிறோம்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரனுங்க நம்ம சீனியர் வந்து ட்ரைனிங் பண்ணிருக்காரு இதில் பரவாயில்லடா இப்போ 800 கிலோ வந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாரு, இப்படியே போனால் நீ சீக்கிரமாக வந்து வாரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நியூஸ் சேனலுமே வருது. ஸோ லுங்ஃபேங் தான் வந்து புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர் மார்ஷல் கிளப்போட இன்ஸ்பெக்டர் அப்படின்னு எல்லாருமே ஃப்ரெண்டுக்காரனா மச்சான் வந்து சாதிச்சுட்டான், அவனோட கோலை அடைஞ்சிட்டான் அப்படின்னு மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க சின்னத்தில். ஸோ வந்து இந்த பக்கம் இந்த ஹோபாக்லாம் உள்ள ஆள் இல்லை இன்ஸ்பெக்டர், அதுவும் அவன் இன்ஸ்பெக்டர் ஆடுறான். என்னால் நம்ப முடியல, இப்போ என்ன பண்ண போகிறான் வெளில பார்த்தா அவன் கண்டிப்பாக கொண்டுவான் அப்படின்னு ஹீரோ வச்சுன்னா பயந்துகிட்டு இருக்கான் அந்த இடத்துல கைஸ். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவனுமே அப்படி பயப்படுறதோட ஸோ இந்த பக்கம் வந்து யூவோட அண்ணன் சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து புதுசாக சன் ஒரு மாதிரி சாவ் ஃபேமிலிஸ் தான் சன் அவனுக்கு பொறுத்தமாக இருப்பான் அப்படின்னு திடீர்னு ஸ்க்ரீனில் ஹீரோ பார்த்துரும் என்னது இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அவங்க அண்ணனுலாம் சரியான ஷேக்கு. ஸோ வந்து சரி ஓகே நான் வந்து லுங்ஃபேங்கே பேசுகிறோம்னா இன்னும் முறைக்கிறாங்க, நான் பதவிக்காக எப்பவுமே ஆசைப்படலாம், அவன் எப்படி இருந்தாலும் வந்து என் லுங்ஃபேங் தமிழுக்கு ஸோ லுங்ஃபேங் நீ வந்து உன்னோட கனவு வந்து அடைச்சிட்ட, எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டர் ஜெட் வரும் எல்லாருமே அந்த ஃபைட்டர் ஜெட் தான் வந்து பார்த்துருக்காங்க கிங் லெவல். நெக்ஸ்ட் சீனில் எல்லாமே இருக்க ஹீரோட அம்மா கேட்குறாங்க ஸோ வந்து ஏதாவது பெரிய சம்பவம் ஆயிடுச்சா, ஏன் அந்த மாதிரி எல்லாருமே வந்திருக்கீங்க கேட்டால் ஸோ வந்து ஏதோ பிரச்சனை இல்லைக்கா, ஸோ பெரிய சம்பவம் தான் ஆனால் அது வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்னு கேட்க. ஸோ வந்து இப்போ என்ன சொல்ல வரீங்க கேட்டால் ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு வந்து பேசலன்னா ஸோ உங்கள் அண்ணன் கண்டிப்பாக ஏதோ பண்ணிருக்காப்பா அப்படின்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அந்த இடத்துல வந்து கிங் லெவல் ஃபைட்டர் ஜெட்டை பார்த்தோன்னே ஒரு
ஃபைட்டர் ஜெட் எதுவும் கிங் லெவலாக இது வந்து இன்ஸ்பெக்டர் சீனியர்ஸ் கூட இருக்காது அப்படின்னு கேட்டுருக்கேன். உள்ள ஹீரோ வந்து நிற்க அவங்க உஜ்வால இந்த இடத்துல மாசாக இருக்கான். வந்த எல்லாருமே வந்து சல்யூட் அடிக்க அமைக்கிறாங்க முதல்ல இருந்த எல்லாருமே. ஸோ உடனே வந்து நம்ம கேப்டன் அப்படின்னு ஹீரோவில் கட்டி பிடிச்சி மாசம் மாதிரி பொடிறாங்க. கேப்டனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அவங்க டீமால் இருக்க நம்ம ஃப்ரெண்டுக்கார வந்து எல்லாருமே பேசுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க அம்மா வந்து நல்லா இருக்கீங்களாமா அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா ஏன்டா அப்படி இழைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தம்பி இருக்கான். ஓ காலப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 3 சீனியர்ஸ் வந்து உனக்கு சீனியர்ஸ் நீங்கள் ஏன் அப்படி இன்ஸ்ட்ரக்டர் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து எப்பயுமே வந்து லுங்ஃபங் தான் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்னை நினச்சி வந்து நான் மட்டும் இல்லை இந்த சிட்டி ஜெய்னான் சிட்டியும் வந்து பெருமைப்படுது லுங்ஃபங் உன்னோட வளர்ச்சி இனிமேல் போயிட்டே இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து உனக்கு இருக்கோம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஒன்று சப்போர்ட் பண்ணுவோம் நீ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கண்டிப்பாக எங்கள் எல்லாரும் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ நிற்கிறான். ஸோ மாஸ்டர் ஜியான் நீங்கள் மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ உங்களால் தான் வந்து நான் அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ தூரம் ரீச் பண்ணேன். நீங்கள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து கடமை நம்ம வீட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் மாஸ்டர் ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ வந்து கண்டிப்பாக நான் நம்ம சிட்டியை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் மாஸ்டர் ஜியானுக்கு கொடுத்த சத்தியம் சார் நான் எல்லாருமே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் ஹீரோ அப்பா அம்மா சந்தோஷம். உடனே நம்ம டீமில் மாஸ்டர் கிளப் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இன்ஸ்பெக்டர் லோங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் சீன் வந்து இவங்க எல்லாமே போயிட்டு இருக்கா. ஓகே ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறான் வந்து எவன்டா சொன்னது இன்ஸ்பெக்டர் வேலை அவ்வளோ ஈஸியான நீங்கள் பாரா எக்கச்சக்க ஃபைல் இது எல்லாத்தையும் நான் தான் வெரிஃபை பண்ணுவான் இவ்வளோ வேலை இருக்கு ஆல்ரெடி இப்போ 11 மணி ஆச்சு சொல்லிட்டு புதுசாக 2 மெயில் வந்து பார்ட்டிக்கு உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க லுங்ஃபங் அப்படின்னு பார்ட்டியா எத்தனையோ மக்கள் இந்த கிரேட் நிறுவனால் எத்தனையோ மக்கள் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க இந்த மாற்றம். ஆனால் இந்த பார்ட்டியை வந்து நான் அட்டன் பண்ணுறதுன்னு சரி தான் அங்கே போய் யார் புதுசாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எப்போயாவது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா ஸோ அந்த ஹெல்மெட் அந்த ஒரு ஹெல்மெட் எடுக்கிறான். சரி இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சும்மா போட்டாலே போய்டும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அது வந்து மாற்றத்தோட அதில் பார்த்தீங்கன்னா வந்து விஷுவல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கான்ஷியஸ் வேறு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம லீயை தான் வந்து காட்டுறாங்க. ஸோ லீயை விடாமல் சரக்கு அடிச்சு அந்த பக்கம் வந்து ஸோ வெறுமீனும் கத்திக்கிட்டு இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு அப்படி நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டுருக்கா. அமைதியாக இருந்தால் இவனை போனால் அழுவ ஆரம்பிச்சிருது. ஸோ என் எனக்கு நல்லா வந்து பழி வாங்கவே முடியாதா அப்படின்னு மாதிரி கதிரி அழுதுகிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல இதை பார்க்குற நம்ம லீயும் சொல்கிறோம். ஸோ பெருமையிலாம் நீ கவலையப்படாத ரொம்ப கொள்றதுக்கு நான் வந்து வேறு திட்டுறேன் கண்டிப்பாக என் உயிரே போனாலும் அவனை நான் கொள்ளுவேன் இந்த எல்லைக்கு போனாலும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. ஸோ இந்த வேர்ல்டோட டாப் 10 வாரியர்ஸுக்கு கூட நான் பே பண்ணி வர வைக்கிறேன் என்ன நடந்தாலும் அவனை நான் கொள்ளுவேன் பெருமையிலனா இது நம்ம பையன் மேலே சத்தியம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காட் பிளேஸ் அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹீரோட கான்ஷியஸ் வந்து போவாங்க. ஸோ ஹீரோ இருக்கலாம். ஸோ இதுதான் அந்த காட் பிளேஸ் என்ன இந்த அளவுன்ற ஒரு இதுதான் உங்களோட பர்சனல் ரூமில் இருப்பேன் இது உங்களை தவிர வந்து யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன் சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். இந்த காட் பிளேஸ் உண்மையிலேயே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோட சரியான ஷாக் ஆகிடுறாங்க. இடத்துல அது ஏன் சொல்கிறோம் நீங்கள் படிக்கிறது எக்கச்சக்கம் இருக்குது நீங்கள் லாஸ்ட்டாக அப்டேன் பண்ணுற இந்த ஸ்பிரிட் மாஸ்டருக்கான பேசிக் கொடுக்கணும். சரி ஓகே அது வந்து நீ வந்து ஓப்பன் பண்ணது வந்து பார்க்கணும் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஓகே மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு அது வந்து ஓப்பன் பண்ணுது. ஸோ ஸ்பிரிட் அணிச்சோட பேசிக் நம்ம உடம்புக்குள்ளேருந்து வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதில் வர ஸ்பிரிட் அணிச்சு எல்லாரோட வந்து காமனாலாம் இருக்காது இது வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. நீங்கள் வந்து வெப்பனாக மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே கொள்ளலாம் அப்படின்னு விதமாக இருக்கேன். இதில் 3 டைப் ஆஃப் வெப்பன் கண்ட்ரோலிங் இருக்குது. நீங்கள் வந்து வெப்பனை தொடாமல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு இதில் வந்து இத்தனை வகையான வெரைட்டிஸ் இத்தனை வந்து ப்ராக்டிஸ் இருக்கும் போது என்ன இவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கா உண்மையிலேயே இதெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இதில் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கு. ஸோ நான் வந்து மொத்தமாக 6 இது பண்ணுறேன் ஆனால் கேட்டில் நான் மொத்தமாக 16 வந்து கண்ட்ரோல் பண்ணுறான் மொத்தம் வந்து 20 கண்ட்ரோல் பண்ண முடியும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோட பொட்டன்ஷியல் இன்னுமே வந்து யூஸ் பண்ணலாம் வெறும் 6 தான் கண்ட்ரோல் பண்ணேன் இன்னுமே 20 கண்ட்ரோல் ஆனால் என்னோட வெப்பன் அது வந்து மொத்தமாக 365 இருக்குது அதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக. ஸோ என்னால் எல்லாத்தையுமே தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் அது பார்த்தீங்கன்னா பேரா டயக்ராம் அப்படின்ற ஒரு ஸ்டார் டயக்ராம் வருது. ஸோ இந்த ஸ்டார் டயக்ராமில் இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட ஸ்கில்ஸில் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகணும். இதில் இந்த அளவுக்கு இருக்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பேசிக்காக சேர்த்து 98 இருக்குன்னு சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் ஹீரோ வந்து நான் மற்ற காட் ஆஃப் வார் மீட் பண்ணணும்னா கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்கும்போது அந்த இடத்த பற்றி சொல்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து 5 கிரேட் எல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த சீனில் தான் முறையில் நம்ம தண்டர் நம்ம தலைவனை வந்து காட்டுறாடுங்க. ஸோ தண்டர் வந்து ஃபியூச்சரில் வருவான் நான் வந்து அவனை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் ஒரு 5 கிரேட் எல்டர்ஸ் அதுக்கப்புறம் மொத்தம் ஒரு 52 எல்டர்ஸ் இந்த இடத்துல இருக்காங்கன்னா இந்த சீனில் பார்த்தீங்கன்னா லீ வந்து அவங்க மாஸ்டர் பேர் வந்து யான்கி சொல்லிருக்கா. மாஸ்டர் தயவு செஞ்சு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர். ஸோ என் பையனை வந்து அந்த லுங்ஃபங் வந்து கொண்டுட்டா எனக்கு வந்து ரிவைஞ்ச் பண்ணிருக்கேன். அவன் இப்போ அட்வான்ஸ் கார்ட் ஆஃப் வாரியராக இருக்கா என்னால் வந்து அவனோட பவர் ஈக்குவல் பண்ண முடியல எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர் அவனை கூடதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா இந்த பக்கம் வெறுமிலினாவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடில் இவங்க 2 பேரும் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்களா லைஃப் ஃபுல்லாக அவங்களை அடிமையாக இருப்போம் சொல்கிறேன். அவர் வந்து பேச ஆரம்பிச்சு லுங்ஃபங் அவன் பின்னாடி இருக்கிற சத்தியை பற்றி உனக்கு தெரியுமா யாருன்னு தெரியுமா லீ அப்படின்னு மாதிரி அவனு கேட்டு இருக்கா. ஸோ லீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஸோ
அது ஹாங்கா அப்படின்னு இருக்க. ஆமாம் ஹாங் தான் பின்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்லி இவனுக்குலாம் வந்து அள்ளு விட்டுருது. உண்மையிலே ஹாங் ஒரு பின்னாடி சொல்கிறான். ஆமாம் அவன் பின்னாடி வந்து ஹாங் தான் இருக்கான். நீங்கள் 2 பேரும் உனக்கு கோலா நினச்சிங்கன்னா 2 பேர் உயிருமே எங்கேருந்து போகும். நீ நினைக்கிற அழுங்கு நீ மட்டும் கை வச்சு உனக்கு கொண்டு அப்படின்னா ஹாங் உன்னை சும்மா விடுவான்னு கண்டிப்பாக செகண்டே அவனை அந்த இடத்துல கொல்லுவான் ஹாங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் என்ன பண்ணுறது இல்லை. ஸோ வெர்மிலி அவன் அதில் இருந்து சேர்க்க வரும்ல. என்னாலும் பரவாயில்ல எனக்கு ஆகணும்னா அதுக்கு வெர்மிலி அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த உயிரோவா செத்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் உங்கள் கூட நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்து 2 பேரும் வந்து அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புக்கை தருது. ஸோ இது அட்வான்ஸ் காட் ஆஃப் வார் ஏரா வந்து ஆகுதுக்கான புக் ஷார்ட் கட். ஆனால் அது ரொம்ப டேஞ்சரஸான ஆபத்தானது. ஸோ இதோட பின்விளைவுகளும் வந்து இதுலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப மெயினாக மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வேணா கூட என்கிட்ட கேளுங்க அப்படின்னு கேட்டுருக்கேன். ஸோ அவனுமே வந்து அது பிரித்து பார்த்துட்டு சரியான ஷாக் ஆகிடும். அதுக்குள்ளே ஏதோ ஒரு கொடூரமான ஒரு விஷயம் வந்து இருக்கிறத பற்றினா வந்து லீ வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதை வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து வீடியோ வந்து லைக் போட்டு வந்துட்டே பாருங்க. ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம் அந்த விரிச்சுவல் வேர்ல்டு அந்த காட் பிளேஸ் அந்த பிளேஸ்க்குள்ளே போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல திடீர்னு லுங்ஃபேங் அப்படின்ற மாதிரி ஒரு யாரான்னு பார்த்தா நம்ம பீமா காய்ஸ். நம்ம பீமா வந்து சாரிப்பா லுங்ஃபேங் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு பேடான சுச்சுவேஷன் மாறினாலும் சண்டை போட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் மறந்துடுறான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீ புதுசானவா அவனை சுற்றி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து காட் பிளேஸ். உலகத்தில் இருக்கிறது எல்லா காட் ஆஃப் வாரியர்ஸுமே வந்து இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நமக்கு எக்கச்சக்க ரிசோர்ஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து பயங்கரமாக இது நம்ம ஃப்ரேவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்தது வந்து நம்ம ஃப்ரேவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க இந்த இடத்துல. ஸோ ஹீரோ சொல்கிறாங்க எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குன்னா ஸோ அவங்க எல்லாருமே இப்போ நடந்து போயிருந்ததுன்னா மேலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அவர் கையில் ஒரு முத்து மாலை இருக்குது. இவர் யாருங்கிறத நான் அவங்களுக்கு வந்து கடைசியாக சொல்கிறேங்க. நெக்ஸ்ட் சீனில் தான் சொல்லிருக்காரு. ஸோ உனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் எல்லா ஃபோக்கஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடிச்சிட்டு இருக்கேன். உடனே வந்து பீமா சொல்ல வைக்கலாம். ஸோ வந்து எல்லாரும் பாருங்க இவன் தான் வந்து புது காட் ஆஃப் வார் நம்ம பிளேஸுக்கு வருகை தந்திருக்கான். இவன் பேர் லுங்ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு வந்து விரிச்சுள்ளாடி இருந்து ஹீரோட டிராகஸ்லாம் பறந்து போய் ஆரம்பிக்க ஒரு டவர் சுற்றி வந்து டிராகஸ் எல்லாமே சுற்ற ஆரம்பிக்குது. அந்த டிராக்ஸுக்கு மேலே ஹீரோட ஒரு தெரியாமல் எல்லாருமே வந்து ஹீரோ வந்து வெல்கம் பண்ணுறானுங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு 3 பேர் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஸோ வெர்மிலியும் டென்ஷன் ஆகிட்டு வந்து அவங்க கூட சண்டை போட ஸோ வெர்மிலியெல்லாம் வேணாம் சண்டை போடாத இந்த இடத்துல சண்டை போடுற ரூல்ஸ் இருக்குது நம்ம வந்து அப்புறம் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் கூட்டு போயிட்டுருக்கோம். இவங்களோட ப்ரொஃபைல் வரும் எல்லாருமே வந்து கங்க்ராஜ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வயசுல இருக்காங்க நம்ம ஹீரோ நினைக்கலாம். ஸோ மாஸ்டர் லூகாங் ஸோ வந்து உங்களோட நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பாதியில் வந்து நான் போயிட்டு இருக்கேன் மாஸ்டர் கண்டிப்பாக நான் ஹோமை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல மாஸ்டர் யாங்க வந்துருக்காரு. உடனே வந்து டீச்சர் நீங்களா அப்படின்னு கேட்டு நீங்கள் 2 பேரும் டீச்சர் ஸ்டூடெண்ட்டா சரிப்பா நீங்கள் பேசுங்க அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீமா வந்து கிளம்புறாங்க. ஸோ வந்து ஹீரோ வந்து டீச்சர் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். டேய் டீச்சர்லாம் கூப்பிட தரல ஜஸ்ட் நீங்கள் யாங்கனே கூப்பிட்டு 2 பேருமே வந்து காட் ஆஃப் வார் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அவரும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து கேட்பாங்க ஸோ வாட்டர் ஆஃப் லைஃப் அதை பற்றி ஏதாவது தெரியுமாக்கா. ஸோ வாட்டர் ஆஃப் லைஃப் அது வந்து எங்கே கிடைக்குன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து கொஞ்சம் நாள் நடக்க போகுது கொஞ்சம் நேரத்தில் அதுலேயுமே வந்து அது வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு வாட்டர் ஆஃப் லைஃப்னே வந்து 10 பில்லியன் வரும். நீ மட்டும் ஏலத்தில் கொஞ்சம் ஜெயிச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பில்லியன் கொடுத்தனா வாங்கிடலாம் லுங்ஃபேங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே பேசி வந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாட் டீச்சர் கேஸ் அந்த டீச்சரும் வந்து கூட ஸ்வாட் டீச்சர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து பார்ப்பாங்க. ஸோ வந்து இங்கே வாப்பா அப்படின்னு கேட்டுருக்கேன். அவங்க வந்து ஹீரோ வந்து நம்ம சீனியர் சொல்லிட்டு கிளம்புறான். நெக்ஸ்ட் சீனை பற்றி அவங்க சொல்லிருக்கேன். ஸோ வந்து நான் இந்த இடத்துல ஒரு சின்ன கிளப் ஆரம்பிச்சிருக்கேன். நீயே நானும் 3 பேர் வந்து ஆரம்பிச்சோம். இப்போ சின்ன கிளப்பாக இருக்கலாம் வருங்காலத்தில் அந்த ஃபியூச்சரில் அதிகமாகும். உனக்கு ஓகே இதை நடந்துக்க ஓகேன்றாங்க. நெக்ஸ்ட் சீன் இந்த ஆப்ஷன் நடத்துகிற பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்து ஸோ எல்லாரும் இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கள் ரெஸ்பெக்டட் காட் ஆஃப் வார்ஸ் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஆப்ஷன் வந்து தொடங்க போகிறோம். மொத்தமாக இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டுடே வந்து 85 ஐட்டம் வந்து வந்திருக்கு. அந்த 85 பொருட்கள் உங்களுக்கு எது வேணும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெயிண்டிங் 19th century. ஸோ நம்ம லீக் கப்பல்ஸ் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்து பெருமையிலையா நீ கவலையே படாத செண்டன் நடந்தாலும் பரவாயில்ல என்னன்னு வந்து லுங்ஃபேக்கை நான் வந்து கொன்னே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வந்து நம்ம பெருமையிலாக்கும் சொல்லிட்டு சொல்லி கண்டிப்பாக நம்ம பயங்கர வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த வாட்டர் ஆஃப் லைஃப் வந்து ஆப்ஷன் வருது. ஸோ அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்து 10 பில்லியனுக்கு வந்து வைக்கிறானுங்க. ஸோ இப்படியே விட்டுருக்கு ஒருத்தர் ஏழுங்கிட்ட வந்து 11 பில்லியன் 11.5 பில்லியன் இருக்கு. நம்ம ஹீரோ அப்படின்னு 12 பில்லியன் கேட்பான். யாரும் அவன் புது பையன் அப்படின்னு கேட்டால் சரி புதுசாக வந்து காட் ஆஃப் வார்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம வெறுமையிலையும் பார்க்குறேன். இவனுக்கே வந்து தேவைப்படுது அப்படின்னு மாதிரி கேட்டுருக்கேன். யாராக இருக்குன்னு தெரியல யார் அந்த டிசேபிலிட்டி பீப்புளாக இருப்பா டிசேபிலிட்டி அவங்க எது தேவைன்னு இல்லை யாருமே ஏலம் கேட்கணும் ஹீரோ கேட்க. ஸோ வந்து நீ புது காட் ஆஃப் வரல ஸோ அதனால் அவங்க எல்லாருமே வந்து உனக்காக அதை விட்டு தந்தாங்கப்பா அப்படின்னு கேட்க அவங்களே வந்து வச்சே சொல்கிறாங்க ஹீரோ வந்து அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து 12 பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு மேலோட இந்த பக்கம் வந்து ஒரு வேளை அவன் தம்பிக்காக இருக்கான். அவன் தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊனமுட்டுருவான். கண்டிப்பாக அதை வந்து அவன் தம்பி ஊனமுட்டுனா என்கிட்ட ஒரு சரியான ஐடியா இருக்குது வேறு மேலையா அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீனில் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து அவனு சொல்லிட்டு இருக்கான் அவனை கண்டிப்பாக நம்ம
வந்து சஃபர் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சேஸ் அடிக்கிறானுங்க. இந்த போது ஹீரோ வந்து சரக்கு அடிச்சதை பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, இருந்து கல்யாணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நீ கொடூரமா வந்து சாவு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் விடோ கோல்டன் க்ரௌட் கேஜ் அப்படின்ற மாதிரி கேஜ். இந்த கேஜ் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பீஸ்ட் ஜென்ரலி வந்து பிடிக்கணும் இருக்கு. மாஸ்டர் இது உண்மையாக அப்படின்னு இருக்க ஆமாடா, ஆனால் வந்து ஸோ சீனியர் ஜென்ரல் வந்து ஏதாச்சும் பிடிக்க முடியாது, அதுதான் பிரேக் பண்ணுவாங்க. அது காட் ஆஃப் யாரும் பிடிக்கணும்னா கண்டிப்பாக அது எனக்கு வேணும். 7 ஆரம்பிச்சு 5 பில்லியன் ஆரம்பிச்சு 6 7 7 அப்படின்னு 8 கடைசியாக 10 பில்லியனுக்கு வந்து ஹீரோ வாங்கலாம். இதை பார்த்துன்னு 10 பில்லியனுக்கு இது ஒரு ஒருத்தலாம். ஸோ அது கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது மாஸ்டர், நான் என்ன பண்ண தெளிவாக பண்ணுறேன். ஓகேப்பா, அப்படியே அடுத்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு வந்து 10 பில்லியன் விற்கப்படுது அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ண அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஆக்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த லீக் படிச்சு இந்த இடத்துல கிளம்பலாம். ஸோ ஹீரோ வந்து ஓகே மாஸ்டர் நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாஸ்டர் ஒரு வணக்கத்தை போட்டுருக்கு. மாஸ்டர் அங்கே வந்து கிளம்புறாங்க. ஸோ வணக்கத்தை போட்டு திரும்ப இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து புதுசாக வந்து கை கொடுக்குறாரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் ஒராலோ. நான் தான் வந்து இங்கே நடக்கிற ஆப்ஷன் ட்ரேடுக்கு வந்து உங்ககிட்ட வந்து பேசணுன்ட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஆப்ஷன் அந்த கம்பெனியோட ஹெட் வந்து அவர் தான். ஸோ அதில் அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு வாட்டர் ஆஃப் லைஃப் வேணுமானது கொஞ்சம் வந்து அது கவர்மெண்ட்டு தான் நமக்கு வருதுன்னு இருக்கேன். நான் வேணா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இதை வந்து சொந்த 20 பில்லியன் தரணும். எப்போ அப்போ அவ்வளோ வேணாம், நீங்கள் ஜஸ்ட் ஒரு 12 பில்லியன் கொடுத்தாலே போதும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ என்னென்ன தெரியல, உங்களை பார்த்தா நல்லா திறமையாலும் இருக்கேன், உங்கள் கூட வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்து விரும்பிட்டு அவனு சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஸோ வந்து இதாங்க ஏதாவது மெம்பர்ஷிப் கார்டு இதை மட்டும் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா பொருளும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். இது எல்லாருக்குலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், இது நம்ம நட்புக்கு அடையாளம் வரும்னு சொல்லியிருக்கேன். சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹூவா பார்த்தீங்கன்னா வந்து சோகமாக வீல் சேரில் உட்காந்துருங்க. அவன் ஒரு ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனை வந்து எடுக்க ஆசைப்பட்டு எடுக்கலான்னு போகிறான். பட் அவன் எடுக்கிறதுலேயே காத்தறிஞ்சு பறந்து போகுது. அவனுமே வந்து கடைசி வரைக்கும் நான் டிசேபிளாக தான் இருக்கணுமா, எனக்கு எதுவுமே வந்து நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. அது இடத்துல ஹீரோ வரும், அண்ணா நீ வந்துட்டு அப்படின்னு கேட்க, ஸோ பிரதர் உனக்காக இது நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு கேட்டால் நீ அதுவான்னு கேட்க ஆமாட்டும் ஹீரோ சொல்லுவான். ஸோ கண்டிப்பாக அது அதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேண்டிட்டு இருக்கா. உள்ள பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் லைஃப் இருக்கு. இதை பார்த்தோன்னே எனக்கு சரியான விஷயத்தில் நெக்ஸ்ட் சீன் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கேன். நம்ம ஹூவா பார்த்தீங்கன்னா ஒத்த கால் எடுத்து வெளியே வைக்கிறான். அவன் அடுத்து கால் எடுத்து வெளியே வைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மொத்த டைம் நடக்க போகிறான் இல்லையா. ஸோ அவங்க லப்பர் வந்து பார்த்துக்கிறான். அப்புறமே வந்து வெற்றிகரமாக வந்து கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி நின்றுவாங்க. இதை பார்த்த உடனே வந்து சரியான சந்தோஷம். ஓக்கலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஹீரோ பரவாயில்ல நீ நின்றுட்டு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கான். அந்த 8 சீனரியோ மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் நடுவில் ஹூவா நின்றுட்டு மாதிரி தெரியும். அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ என்னால் நடக்க முடியுது ஓட ஆரம்பிக்க. ஸோ ஹீரோ வந்து வாடா உன்னால் முடி நடந்து பண்ணிருக்க. ஸோ அந்த பொண்ணுமே நானாவும் சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பாக உங்களால் முடியும் ஹூவா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். சரி அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து கண்ணீர் அடிச்சிருக்கான். வாடா பிரதர் ஒன்று ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக காரணம் சொல்லிருக்கா. அவனுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் இந்த உலகத்தில் நான் பாடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு இது புது பொறப்பாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து அவள் அவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சி காதில் பரிமாறிக்கிறானுங்க இந்த இடத்துல. ஸோ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக நடந்து போகிறதா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதாக வந்து முடிக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து 45th எபிசோடு வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுறேன்டா. ஸோ அப்புறம் வந்து வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, பை பை பை. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் எந்த கமெண்ட் பண்ணுறதுனே தெரில ப்ரோ அப்படின்னா மறக்காமல் வந்து ஹார்ட் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலி நம்ம ஹாங் அப்படின்ற அந்த கேரக்டர் ஹாங் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா ஸோ ஒரு ரெட் கலர் ஹார்ட் வந்து போட்டுருங்க. ஓகே பை பை பை. முக்கியமாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க.